இந்த கஸ்டமர் என்கிட்ட 1 கேஜி ரசமலாய் கேக், 6 நியூட்டெல்லா கப் கேக்ஸ் ஆர்டர் குடுத்துருந்தாங்க. இவங்க எப்பவுமே என்கிட்ட வாங்குறது வந்து எக்லெஸ் தான் வாங்குவாங்க. ப்ரௌனியா இருந்தாலும் சரி, எக்லெஸ்ல தான். நான் எப்போ புதுக்கோட்டை வந்தேனோ, அப்போலேருந்து என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் இவங்க. ஒரு 1 இயரா அவங்களுக்கு வந்து ஆர்டர் எடுத்து செய்ய முடியலை. ஸோ இப்போ அவங்க கேட்ட டேட்டில் வந்து என்னால் வரக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால, அவங்க கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே வந்து எக்லெஸ்ல உள்ள கிரேஸ் இருக்க தான் செய்யுது. அது எக்குக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் கொடுத்துருச்சு. அது வந்து அந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வந்து எக்லெஸ்ல உள்ள ஸ்பாஞ்ச் வாங்கிக்குவாங்க. நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எக்லெஸ்ல மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் புதுக்கோட்டை வந்ததுக்கு அப்புறம் தான் சில கஸ்டமரால் அதை வாங்க முடியலை அப்படின்னு சொன்னோன்னே நான் எக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ யாராவது எக்லெஸ்னு கேட்டால் மட்டும்தான் நான் அதை வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஜெனரலாக வந்து நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து பட்டர் போட்டு பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஸ்பாஞ்சோட டேஸ்ட்டே வந்து அதை கேக்கை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஜென்ரலாக ரெசிபி யாராவது போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து எக்காக இருந்தால் எக்லெஸ் கேட்குறதும், எக்லெஸ் நைட் கேட்குறதும், பட்டர்னால் ஆயில் போட்டு பண்ணலாமான்னு கேட்குறதும், இது வந்து ஒரு யூஸ்வலாக நடந்துக்கிட்டு இருக்குது. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆயில் கேக் வந்து ஒரு மாதிரி மாய்ஸ்சராக இருக்குமே தவிர அந்த டேஸ்ட் குவாலிட்டி வந்து கொடுக்காது. ஸோ யாராவது ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கீங்க, செஞ்சு பார்க்குறதா இருக்கீங்கன்னா, பட்டர் போட்டு செஞ்சு பாருங்கள். அதில் உள்ள குவாலிட்டி கண்டிப்பாக கஸ்டமர் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க.